எவ்வளவு ஆபாசங்களை வேணுமோ நம்ம விடணுன்றேன். நம்ம வந்து போர்னோ படங்களே விடணும். நீ வந்து இவன் வந்து செக்ஸ் படம் எடுக்கிறான், இவன் வந்து ஒரு செக்ஸ் டைரக்டர் அப்படின்னு உங்களுடைய அறியாமையில் நீங்கள் எவ்வளோ பேசினாலும் ஒரு பெண்ணோடைய ஒரு மார்பகத்தை உடல் உறுப்பை நான் லைவாக பார்க்கறதுக்கு எனக்கு வந்து 28 வயசு ஆச்சு. சத்யராஜ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கதாநாயகனை அந்த பக்கம் இழுத்து போட்டது நான் தான். அது திட்டமிட்ட செயல். ரஜினிகாந்த் அவர்களை எவ்வளவு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரை வந்து அப்படியே கீழே தள்ளி அவருடைய இமேஜிலேருந்து சில்கோடைய ஒரு காதலும் சில்கோட பிரிவும் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி கதை. அது என் பேரை கேட்ட உடனே எந்த பெண்ணும் நடிக்க மறுத்துட்டான். சன்னி லியோனிக்கு கொடுக்குற மரியாதை கூட வேலு பிரபாகரனுக்கு நிறைய மீடியாவில் நான் வசதியாக வாழ்ந்து செத்தேன் அப்படிங்கிறத விட நான் என் மக்களுக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்லி அதில் தோற்று செத்தேன் அப்படின்றது கூட எனக்கு ஒரு பெருமையான விஷயமா நான் நினைக்கிறேன். செக்ஷுவல் சீன்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் ஃபிலிம்ல வர்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நான் சமீபத்தில் ஒரு பாட்டு கேட்டு அப்படியே அலண்டு போயிட்டேன். அதாவது குழி காஞ்சி கிடக்குது வாயா வாயான்னு ஒரு பாட்டு, அப்புறம் மொட்டை பையன் கெட்ட பையன் அப்படின்னு ஒரு பாட்டு. இது என்ன ரகத்தில் இருக்குது? அதாவது இந்த சிம்புவை பற்றிய பாடல் பிரச்சனை வந்து நான் ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமாக நினைக்கிறேன். அதாவது அது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு பாட்டு ஒருத்தன் எழுதிட்டான்னு அது பின்னாடி இவ்வளோ ஊடகங்களும் இவ்வளோ பெரிய, அதாவது சிபிஐ கட்சியோடைய பெண்கள் வந்து இதை எதிர்க்கிறாங்கன்னா அப்புறம் இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் அவங்களை எதிர்க்க வேண்டியது. சினிமா பாட்டில் வராத ஒரு ஆபாசம் வந்து அந்த மாதிரி ஒரு அதனால் இது ஆபாசம் சார்ந்த சமூகம் தான். அதாவது இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு இவ்வளவு கவனங்களை நாம் திருப்புறது ரொம்ப ரொம்ப தவறுங்க. எவ்வளவு ஆபாசங்களை வேணுமோ நம்ம விடணுன்றேன். நம்ம வந்து போர்னோ படங்களே விடணும். அதாவது எல்லார் கையிலையுமே இன்றைக்கி வந்து போர்னோ இருக்குது, எல்லார் கையிலையுமே. முன்ன நாங்கள் வந்து ஒரு படம் ஒரு ஃபோட்டோ பார்க்கணுன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்மெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ பார்க்கணுன்னா எவ்வளோ கொஞ்சோண்டு பிரஸ்ட்டு பார்க்கணுன்னா என்ன பாடு. யாரோ ஒரு கிளாஸில் ஒரு பையன் எடுத்துன்னு வந்ததுன்னா வகுப்பே வெளியில் உட்காந்துன்னு அதை பார்க்குறதும் சிரிக்கிறதும் உடனே எப்படி வாழ்ந்துட்டோம் அந்த ஒரு ஃபோட்டோக்காக. ஆனால் இன்றைக்கி எல்லார் கையிலையும் போர்னோ இருக்குது. அவங்க வந்து ஒரு பெண்ணோடைய ஒரு மார்பகத்தை உடல் உறுப்பை நான் லைவாக பார்க்குறதுக்கு எனக்கு வந்து 28 வயசு ஆச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 15 வயசுலேயே அவங்க எல்லாத்தையுமே முடிக்கிறாங்க, எல்லாமே ப்ராக்டிக்கலாக பார்க்குறாங்க. அப்போ அதை வந்து அவங்க தவறு இல்லைன்னு நினைக்கிற ஒரு சமூகமாக கூட மாறிடுச்சு இது. ஆனால் இது வந்து நோயுள்ள சமூகமாக மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட கவலை. ஏன்னா இவ்வளோ ஓப்பனான பிறகு இது வந்து சீர்கட்டக்கூடாது, இது ஒரு விபச்சார நாடாக மாறிடக்கூடாது. அப்படி மாறுறதுக்கு தான் இந்த சூழல்கள் உருவாக்கிட்டு இருக்கு. இதை வந்து தெளிவுபடுத்தலைன்னா இதுக்கு நிச்சயமாக இன்னொரு 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய விபச்சார நாடு, மிகப்பெரிய எய்ட்ஸ் உள்ள நாடு, எந்த கலாச்சாரம் பண்பாடு எந்த மொராலிட்டியே இல்லாத ஒரு நாடாக இது விளங்குங்க. ஏன்னா 2 கட்டம் இருக்கு. இவன் வந்து இதெல்லாம் தப்புன்னு ஒரு பெரிய வீடும் சமூகமும் பேசிகிட்டு இருக்கு. அவன் யூஸ் பண்ணுற விஞ்ஞான பொருள் வந்து இது தப்பு இல்லைன்னு அவனுக்கு வெளியாக காட்டுது. அப்போ இந்த குழப்பத்தை உடனடியாக நம்ம தீர்க்கிற வழியை விட்டுட்டு மேலும் பல குழப்பங்களை விளைவிக்கிறது இது ஒரு சிக்கலான சமூகமாக முடியறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இந்த ஃபிலிம்ல உங்களுக்கும் சில்க் ஸ்மிதாவுக்குமான வாழ்க்கை வரலாறு பற்றி இருக்குமா? அதாவது இப்போ எனக்கு 2 விஷயம் வருது. என்ன மாதிரி ஒரு கலைஞனுக்கு என்னன்னா பட்ஜெட்டு தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி ஒரு விஷயமா அது வந்து சில்கோடைய ஒரு காதலும் சில்கோட பிரிவும் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி கதை. அது அதனால் அந்த கதையை வந்து இன்னொரு முறை நான் வந்து அதை படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இயக்குனரின் காதல் டைரி இந்த ஃபிலிமுக்கு ஆக்ட்ரஸ் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? நான் இதில் ஒரு உண்மையை சொல்லணும். அதாவது வந்து நான் தேடாத நடிகை கிடையாது, நான் சந்திக்காத பெண் கிடையாதுங்க. ஆனால் என் பேரை கேட்ட உடனே எந்த பெண்ணும் நடிக்க மறுத்துட்டான். அதாவது
இந்த மீடியா என்ன வேலை பண்ணியிருக்கு அப்படின்னா இதுதான் மிகப்பெரிய வேலை பண்ணியிருக்கு. நான் வந்து ஒரு செக்ஸ் படம் எடுக்கிறவன், நான் வந்து ஒரு போர்னோ படம் எடுக்கிறவன். அதாவது சன்னி லியோனிக்கு கொடுக்குற மரியாதை கூட வேலு பிரபாகரனுக்கு நிறைய மீடியாவில் வந்து தவறாக தான் பரப்பப்பட்டுக்குது. அதாவது வந்து இவன் ஒரு செக்ஸ் படம் எடுப்பான், இல்லைன்னா பொம்பளைய துணி இல்லாமல் எடுப்பான் அப்படிங்கிற மாதிரி. அதனால் உண்மையை சொல்லணுன்னா எந்த பெண்ணுமே நடிக்க மறுத்துட்டான். அதாவது நான் வந்து இன்னும் கூட கேட்டிங்கன்னா ஒரு விபச்சாரம் செய்கிற பெண்களை கூட நிறைய பெண்களை, அதாவது அழகாக இருக்கிற ஒரு விபச்சாரம் செய்கிற பெண்களை கூட நான் வந்து சந்தித்து கேட்டிருக்கேன். ஆனாலும் நீங்கள் வந்து ரொம்ப செக்ஸியாக எடுக்கிறீங்க, நீங்கள் செக்ஸ் படம் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு நான் சென்சாருக்கு உட்பட்ட ஒரு காட்சிகளை தான் வைக்கிறேன். ஆனால் ஏன்னா நான் பேசிய விஷயங்கள் அவர்களுக்கு வந்து நான் வந்து ஒரு செக்ஸை வந்து ஓப்பனாக பேசுகிற ஒரு டைரக்டர்ன்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன நினைக்கணுன்னா, இந்த சுவாத்தியை வந்து அவங்க அப்பா எனக்கு தெரிஞ்சவர். ரெண்டாவது அந்த பெண்ணை பார்க்கும்போது அப்புறம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து என்னுடைய சினிமாவுக்குள்ளே என்னுடைய கருத்துக்குள்ளே அந்த பெண்ணை கொண்டு வந்தேன். அந்த பெண்ணை நடித்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து நான் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு நன்றியுடையனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பெண்ணுக்கு பழக்கமில்லாத பல உடைகளை வந்து இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு திராவிட ஒரு இனத்தோடைய ஒரு ஜெனட்டிக்கலான ஒரு லுக் இருக்கிற அந்த பெண் அது ரொம்ப இந்த படத்தை என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த பெண் ரொம்ப உதவியாக இருந்தார். செக்ஷுவல் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுறதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது? அதாவது இந்தியாவில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது 80% குற்றங்கள், அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு செய்கிற 80% குற்றங்கள் வந்து காமம் அடிப்படையானது அப்படிங்கிறான். அதாவது இல்லீகல் செக்ஸோ இல்லை காதலோ ஏதோ ஒரு விஷயந்தான் 80% கிரைம்ஸ் இன் இந்தியா பேஸ்ட் ஆன் செக்ஸ் அப்படிங்கிறான். அப்போ ஒரு குற்றமில்லாத ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கணும், ஒரு தெளிவான ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னா இந்த குற்றங்கள் 80% குற்றங்களை குறைப்பது தான் ஒரு அரசாங்கத்தோடைய கடமை, ஒரு அறிஞனுடைய கடமை, ஒரு கலைஞனுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த 80% குற்றங்கள் வந்து காமம் சார்ந்து தான் நடந்து கொண்டிருக்குதுன்னா, அப்போ அந்த காமத்தில் அவன் ஏதோ ஒரு தெளிவில்லாமல், அதாவது அந்த காதலில் அவன் தெளிவில்லாமல் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிதர்சனமாக இருக்குது. அப்போ அதை வெளிப்படையாக பேசுவது தான் அது. நீங்கள் என்னன்னா என்ன நினச்சிங்க, 100 கோடி உலகத்திலேயே மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற ஒரு நாடு காமத்தை பற்றி வெளியில் பேசும்போது நீ வந்து இவன் வந்து செக்ஸ் படம் எடுக்கிறான், இவன் வந்து ஒரு செக்ஸ் டைரக்டர் அப்படின்னு உங்களுடைய அறியாமையில் நீங்கள் எவ்வளோ பேசினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நாளைய சமூகத்துக்கு ஒரு பதிவோ இல்லை நாளைய சமூகத்தை வந்து ஒரு வழிகாட்டுற ஒரு வழிகாட்டியாவோ இல்லை அவனுக்கு வந்து தெளிவுபடுத்துகிற ஒரு தெளிவுரை தருவனாகவோ நான் இருக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். சென்சார் போர்டு இந்த ஃபிலிமை அக்செப்ட் பண்ணுவாங்களா? இல்லை, நான் ஏற்கனவே ஒரு முறை ரொம்ப அடிபட்டவன் அப்படிங்கிறதுனால சென்சாரை பற்றி முழுக்க எனக்கு தெரியும். முன்ன வந்து ஒரு உண்மை இருந்தால் நேர்மை இருந்தால் அந்த சென்சாரை வாங்கிட முடியும் அப்படின்னு ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். அப்புறம் இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள், அப்புறம் இங்கே நடக்கிற அரசியல், அது எல்லாமே தெரிந்த ஒரு அனுபவம் உள்ள ஒருத்தனா இந்த படத்தை அணுகியிருக்கிறேன். இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது வந்துடும். சமூக அமைப்புகள் சார்பாக நிறைய போராடி இருக்கீங்க, ஆனால் இப்போ இல்லையே, எதனால? 25 ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு இடைவெளி திரைப்படத்தில் ஊடகங்களில் பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயமே 1970களில் இருந்து நான் சொல்கிறேன், 70களில் இருந்து ஒரு 20 ஆண்டுகள் 90 வரைக்கும் வந்து அப்படி ஒரு சத்தம் கூட ஒரு புத்தகத்தில் கூட பெரியார்ன்ற எழுத்தையோ இல்லை நான் பார்க்கல. அதனுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு முயற்சியாக நான் இறங்கிட்டு நான் சத்யராஜ் அவர்களுக்கு மணிக்கணக்கில் நாள் கணக்கில் புத்தகங்களை கொடுத்து என்னுடைய திரைப்படங்களில் அவர் வேலை செய்யும்போது அவருக்கு இந்த கருத்தோடைய உண்மையை நான் சொல்லியிருக்கிறேன்.
அதை அவரே பல முறை சொல்லியிருக்காரு. எனக்கு வேலுப்பிரவான் கொடுத்த புத்தகம் தான் நான் வந்து நாத்திகனாக்குந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டம், அடுத்த கட்டம். பெரியாரிகளுக்கு ஒரு அதாவது நடிகர்கள் எம்ஆர் ராதாவிலேருந்து என்எஸ்கேலேருந்து எஸ்எஸ் ராஜேந்திரன்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து எல்லோருமே பெரியார் கருத்து தான் சிறந்த கருத்துன்னு நின்ன காலம் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நடிகர் கூட இல்லாத ஒரு காலகட்டத்தில் சத்யராஜ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கதாநாயகனை அந்த பக்கம் இழுத்து போட்டது நான் தான். அது திட்டமிட்ட செயல். அது நான் வந்து அந்த திட்டம் போட்டேன். ஏன்னா ஒரு நடிகன் இந்த குரலை கொடுக்கணும். அதற்கு நான் எவ்வளவு வேலை செஞ்சுருப்பேன். இதெல்லாம் என் தனிப்பட்ட வேலை. அப்புறம் நான் வந்து விவேக்குக்கு புரட்சிக்காரன் அப்படிங்கிற படத்துக்கு ஃபோன்லேயே பேசுகிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு நகைச்சுவை செய்யணும் அப்படின்ட்டு அந்த பகுத்தறிவு விஷயங்களை அப்போ தான் சொல்கிறேன். அந்த படத்தில் அவர் நடிக்கலைனாலும் அந்த கருத்தை அடுத்து அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது அவருக்கு புரிஞ்சுது. அவர் அதை எடுத்துகிட்டு போகிறாரு. அடுத்து இப்படிப்பட்ட விஷயங்களில் நான் ஒரு சினிமாவில் இருந்துக்கிட்டு ரஜினிகாந்த் அவர்களை எவ்வளவு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரை வந்து எவ்வளவு அப்படியே கீழே தள்ளி அவருடைய இமேஜிலேருந்து எவ்வளோ பெரிய நான் வந்து அவரை எதிர்த்து அவரை வந்து ஒரு ஊடகங்கள்லையும் இதுலேயும் எப்படி நிறுத்தினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த சினிமாவில் இருக்கிறவன் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஆளை எதிர்த்தா என்னை ஏதாவது ஒரு ஆஃபீஸில் சேர்ப்பானா, ஒரு யூனியனில் சேர்ப்பானா, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? ஆனால் எனக்கு இந்த கருத்து பரவணும், இந்த செய்தி இந்த மக்களுக்கு போகணும். ரஜினிகாந்த் எனக்கு நண்பர் தான், ரஜினிகாந்தோட ரசிகன் தான் நான். இப்படி இருந்தும் அதை நான் செய்தேன்னா என்னுடைய சமூக கடமை. என்னை விட, என் தொழிலை விட என் கருத்து இந்த மக்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் நான் அதை பண்ணேன். முதலாக கமல்ஹாசன் எடுத்துன்னு போய் பெரியார் திடல் எடுத்துன்னு வந்து நிறுத்துகிறேன். நான் வந்து கருப்பு சட்டை போட்ட இவ்வளோ நாள் யோசித்த பிறகு கருப்பு சட்டை, இதெல்லாம் வந்து அந்த கொள்கையை பரப்புறதுக்கு பண்ண வேலை தான். பெரியார் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நான் எடுக்கவிருந்தது அவர்கள் தவறாக எடுத்ததுனால்தான் எனக்கு இந்த இயக்கங்கள் மேலே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலும். இவர்கள் வந்து இந்த கருத்தை வந்து கடவுள் படத்தில் பெரியார் பரப்பின நாத்திக கருத்து கூட பெரியார் படத்தில் பரப்பலை. அப்போ அந்த மன வலியில் தான் இந்த அமைப்புகளே ஒரு அரசியல். இந்த அமைப்புகளே வந்து சும்மா ஏதோ அவர்கள் தலைமை பதவியும் அந்த இப்படிப்பட்ட சொத்துக்களையும் தாங்களே வந்து அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளே வந்து ஒரு பதவிகளையும் சொத்துக்களையும் காப்பாற்றுகிற ஒரு நிறுவனங்களாக தான் இது இங்கே இருக்குதே தவிர இது கொள்கைகளை பரப்புகிற ஒரு நிறுவனங்கள் அல்ல. இப்படிப்பட்ட நிறுவனங்கள் வந்து என்னையும் அங்கே நிறுத்தி அதை அதோடைய அந்த நிறுவனங்களுடைய சப்போர்ட்டை இன்னும் அதிகமாக்க தான் இதை பயன்படுத்துகிறாங்களே தவிர உண்மையிலே என்னை வச்சு இந்த கொள்கை பரப்பணுன்னா அவன் என்னை வச்சு தான் பெரியார் படம் எடுத்திருப்பான். இதுவரை என்னுடைய கருத்துக்களை கேட்ட இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம்.